தில் இருந்தா பிராணி இருந்தா முதல் ஆளா தக்லைஃப் படத்தை பார்த்துட்டு வந்து பேச முடியுமா? சரி வன்மா, அது ஒரு வாரமா இருக்கட்டும். அவ்வளவுதான், போயிருது, வெளியில போயிடுது. பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் பழனிசாமி இந்த சதி திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறவராகவும் இருக்கிறார். உண்மையிலேயே ரோஷம் உள்ள மானம் உள்ள தம்பி போதும்பா. அவர் வந்து ரொம்ப ஹெர்ட் ஆயிருக்காரு. ஏன் கூட்டணியை பத்தி எல்லாம் இதுல இருக்கிற எழுதுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு தான் யாரு இருக்கா நாதியத்து போனவா நாங்க? நீங்க எதுவுமே செய்யாம ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொண்டு வந்து எனக்கு வையின்னு பேசுறதுக்கு நீங்க என்ன விஜயா? இன்றைக்கு அப்படி தோசை ஊத்தி அடிச்சாரு. அதாவது ட்ரிங்க் லிமிடேஷனையும் டீலிமிடேஷனையும் தலைவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. முதல் ஆள் என்னது? எது முதல் ஆள்? தக்லைஃப் படம் பார்த்ததுல. ஆனா சித்தப்பாவுடைய முதல் நாள்னு சொல்றோம். முதல் நாளாக நான் கொடுப்பேன்டா குரல் அப்படிங்கிறாருல. தில் இருந்தா பிராணி இருந்தா முதல் ஆளா தக்லைஃப் படத்தை பார்த்துட்டு வந்து பேச முடியுமா? முடியுமா? தைரியம் இருக்கா? இருக்கா? சரி வன்மா, அது ஒரு வாரமா இருக்கட்டும். அவ்வளவுதான், போயிருது, வெளியில போயிடுது. என்னன்னா, நம்ம ஆட்சியில நம்ம சிஎம்மா இருக்கிறப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தி அத்தனை பேர் உயிர் இறந்ததையே நாம டிவியை பார்த்து தான் முதல் ஆளாக டிவியை பார்த்து தெரிந்து கொண்டோம். அதுவே பல மணி நேரம் கழிச்சு தான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர். நீங்க ஊரே அழுதுகிட்டு கிடக்கு, போராடிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் பூரா கண்ணீர் சிந்தி. திடீர்னு டிவி எல்லாம் புள்ளி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சேனல் கட் ஆகுது. பல ஏரியாக்கள்ல கரண்ட கட் பண்ணிட்டாங்க. அதாவது சேனலை கட் பண்ண முடியலன்ற காரணத்தினால கரண்ட கட் பண்ணாங்க. தூத்துக்குடியில கரண்ட் இல்ல, மதுரையில கரண்ட் இல்ல, மொபைல் சிக்னல் பூராத்தையும் ஜாம் பண்ணி வச்சாங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ் எதுவும் வெளியில வர விடாம பார்த்தாங்க. மிக பாரம்பரியமிக்க பத்திரிகைகள் பூரா பேரும் மொபைல் எடுத்துக்கிட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன்னு பண்ணி அவங்க பூரா பேரும் ஃபுட்டேஜ் அனுப்புறதுக்கு அவ்வளவு திணறிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அவர் தோழர் முகிலன் ரிலீஸ் பண்றாரு, கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது பூரா அமைதியா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பேரணியில மஞ்சள் கலர்ல டிஷர்ட் போட்டு ஒருத்தர் சுட்டாருன்றது மட்டும்தான். இறந்தவங்களுடைய விஷுவல்ஸ் அது இதுன்னு வர்றதுக்கு பல மணி நேரம் ஆச்சு. அது பாருங்க விவரமா மக்கள் உள்ள வர போறாங்க அப்படின்ற இப்ப உளவுத்துறை இப்ப கேக்குறாங்கல்ல, உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஸ்டாலின் அரசே அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாவது கட்டட பணிகள் நடக்குதுன்னா ஜல்லிக்கல் மண் இதெல்லாம் இருக்கும். அது ஜல்லி மண்ணெல்லாம் ஒரு இடத்துல தானே கிடக்கும். சிமெண்ட் இருக்கும், வேலை பார்க்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. நல்லா கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்துக்கு வெளியில் கரெக்டாக 2 சட்டி ஜல்லிக்கல் கிடக்கு. கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒரு மரக்கட்டைகள் ஒரு ஓரத்தில் உருண்டு கிடக்கு. திடீர்னு எப்படி அந்த மாடு வருது அமைதியா இத்தனை நாளா 99 நாளா அமைதியா நடந்து. மாடுன்னா எந்த எருமை மாட்டை கேக்குறீங்க? இல்ல உண்மையிலேயே ஒரு மாடு, அந்த மாடு. அது வந்து அப்புறம் 99 நாள் அமைதியா நடத்தின அந்த மக்களுக்கு இந்த 100வது நாள் ஒழுங்கா நடத்த தெரியாதா? இப்படி பல சந்தேகங்களும் பல கேள்விகளும். இப்படி இந்த 13 பிணங்களின் மீது உட்கார்ந்து கொண்டு பொறுமையாக டிவி பார்த்து தெரிந்து கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் இன்னைக்கு வந்து வியாக்கியானமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. டாஸ்மாக் ஊழல் நிறுவனத்தை நடத்தி கொண்டு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற நல்லா சொன்னாரு. என்னது? ஃபேர் டீலிமிட்டேஷன் பிரச்சனை குறித்து அதுதான் டாஸ்மாக பத்தி பேசுறாரு. எது தெருமுனையில் இருக்க டாஸ்மார்க்ல 10 ரூபா எக்ஸ்ட்ரா, அதாவது ட்ரிங்க் லிமிடேஷனையும் டீலிமிட்டேஷனையும் தலைவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியேனாலுமே அதோட பிரச்சனையே வேறையாச்சு. மது குடிப்போர் சங்கத்துல ஒருத்தர் வருவார் இல்லைங்க. ஆமா, அவரு சில ஃபேர் பாலிசிஸ் கேட்பாரு. பிங்க் கலர்ல ஒரு துண்டு போட்டு மது குடிப்போருக்கு அரசு வாகனத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும், அவர்களுக்கென்று உல்லாசபுரி ஒன்றை உருவாக்கி தர வேண்டும், அவர்கள் அங்கேயே குடித்து அங்கேயே ஓய்வெடுத்து விட்டு வீட்டுக்கு செல்வதற்கு தேவையான. ஏன் டாஸ்மார்க்குகளில் பார்க்கிங் வைக்கிறீர்கள்? பார்க்கிங் வச்சா குடிச்சிட்டு அந்த பார்க்கிங்ல இருக்க வண்டி எடுத்துட்டு போகத்தானே செய்வான். அந்த தெருமுனையில நின்று ஏன் அடுத்த வண்டி எடுத்துட்டு போறான்? அதுக்கு ஏன் ஃபைன் போடுறீங்க? அப்ப பார்க்கிங் இல்லாம பண்ணணும். சரி, அப்படியேனாலும் டாஸ்மார்க்கில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மக்கள் சிரமப்படாமல் இருப்பதற்கு ஏற்றாறு போல ஒரு பேருந்து வசதியவோ ஒரு பொது போக்குவரத்தையோ உறுதி செய்ய வேணாமா? ஒரு குடிமகனுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்க கேட்க கூடாதான்னு அவர் கேட்கிறார். நான் பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ நகைச்சுவையாக இருக்கும். அவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்படி டீலிமிட்டேஷனை பத்தி பேசும்போது இவர் டி ஃபார் ட்ரிங்க் லிமிடேஷன் பேசிட்டு இருக்காரு. அதையுமே கூட எதுக்கு இந்த தூத்துக்குடி ஒப்பீட சொல்றோம்னா, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? முதல் ஆளாக நான் வந்து நின்னு குரல் கொடுப்பேன், நீங்க வந்து புலி வருதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. எப்ப
சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவா சொல்லிருச்சு 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போறோம்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆமா. உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்றாரு பாத்தீங்களா, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்னாலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் ரூலா இருக்கு. அப்ப இவங்க மக்கள் தொகையை கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு வந்து நிப்பான். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படும், நம்மளுக்கு 40 சீட்டு, நம்மளுடைய பெர்சன்டேஜ் எல்லாம் அடி வாங்கும்னு ஜூன் 4 கோரிக்கை வைக்கிறாரு, கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதாவது ஜூன் 4 ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. எதுல? யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து. ஆமா. பாப்புலேஷன் சென்சஸ் 2027 டு பி கண்டக்டட் இன் 2 phases along with the enumeration of caste. சாதி வாரியான கணக்கெடுப்போடு சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிறது. 2027 நடத்தும் அப்படின்னு. உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் ஆளா குரல் கொடுக்கணும்ல. ஆமா, குரல் கொடுத்தாரு. அதே ஜூன் 4 இப்ப வந்து இது வந்த டைம் என்ன அப்படின்னா ஜூன் 4 5:30 பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் தகவல் ரிலீஸ் ஆகுது. அதே ஜூன் 4 7:30 மணிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார். வித்தின் 2 hours. ஆமா, இதுதான் முதல் ஆளா போடுறதுப்பா. வித்தின் 2 hours என்னன்னு அதை ஃபுல்லாத்தையும் படிச்சு பார்ப்பாங்க. அதற்கு பிறகு யார் இந்த இதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்திருக்கு, எதை வச்சு எதன் அடிப்படையில் இதை சொல்றாங்க, கேஸ்ட் சென்சஸ் வார்த்தை இருக்கு, டீலிமிட்டேஷன் பத்தி இதுல எதுவும் வாசகம் இருக்கா, என்ன ஏதுன்றதை பூராத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு 1 hour டக்குன்னு அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க. போஸ்ட் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்துருச்சு. 4 வந்துருச்சு. அதே தேதி. ஆமா. இப்ப 4 அவர் கொடுத்த அறிக்கையை அவர் என்ன தெளிவா கேட்கிறாரு, அன்னைக்கே கூப்பிடுறாரு, பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே கூப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, தொகுதி மறுவரையறை ஆபத்து குறித்து முன்பே நான் எச்சரித்திருந்தேன், அது இப்போது நிரூபணமாகிவிட்டது. பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளதன் மூலம் பழனிசாமி இந்த சதி திட்டம் பற்றி பேசாமல் அமைதி காப்பதோடு இந்த துரோகத்துக்கு துணை போகிறவராகவும் இருக்கிறார். 4 உண்மையிலேயே ரோஷம் உள்ள மானம் உள்ள தம்பி போதும்பா. அதெல்லாம் ஏன் தேடுறீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்கலேன். அப்படி இருந்திருந்தா இம்மீடியட்டா ஒரு ரிப்ளை போட்டிருக்கணும். ஆமா, 4 7:30 மணிக்கு இவர் போடுறாரு அப்படின்னா 10 மணி கூட ஆகலையே, ஒரு 8:30 9:30 இங்க இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 2 மணி நேரம் அப்படின்னா சாலிடா எங்க சித்தப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மணிக்கு நான் இல்ல 5 காலையில 10 மணிக்கு வந்திருக்கணும்ல. ஆமா, வரல. 6 காலையில் தான் அந்த செய்தி வந்து வெளியாகிறது. 6 எடப்பாடி பேசுறாரு. எடப்பாடி 6 காலையில 10 மணிக்கு முதலமைச்சருடைய ட்வீட்டுக்கு வந்து கோட் ட்வீட் அடிக்கிறேன். நான் வந்து எடப்பாடி சித்தப்பாவை ஆதரிக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து புதுசா நெட் கனெக்ஷன் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளா நெட் கனெக்ஷன் கேட்டுட்டு இருக்கேன், ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன், இன்னும் அட்ரஸ் ஷிஃப்டிங்க்கு நெட்டு கிடைக்கல. இப்போ சமூக ஊடகத்துல முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்கிறாரு, நெட் பேக் தீர்ந்துருக்கும், புது கனெக்ஷன் கேட்டிருந்தாரு. பாருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் அவல நிலையை பாருங்க. ஆளுங்கட்சியா இருந்த போது ஒரு பார்ப்பனர் வீட்டில் பால் பாக்கெட் இல்லை என்று தெரிந்தவுடன் பதறி போய் 10 பேரை அனுப்பி 4 பால் பாக்கெட்டை கொடுத்து விட்டு வந்தவர் வீட்டுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்காத ஒரு அவல நிலையை நம்ம என்னன்னு செல்போன் வச்சிருக்காரா? இல்ல, அதெல்லாம் கிடையாது. உதவியாளர்கள் மூலமா தான் அவர் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன கலைஞரா 89 வயசுல ட்விட்டர்ல வேலை பார்க்கறதுக்கு? நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்கியூஸ் கூட கொடுக்குறேன். அப்படியே நான் கூட பக்கத்துல உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் நெட் பேக் வச்சிருந்திருப்பாங்க, அவங்களுடைய மொபைல்ஸ் இருக்கும். உங்க பையன் மித்துன் இருக்கிறாரு, அவர் இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய, அவரை பத்தி பர்சனலா பேசுறோம். இல்ல, அவர் வந்து டைரக்ட் ஐடியா வச்சுக்கிறது ஒன்லி ஃபேக் ஐடிஸ் தான். உள்ள பூரா ரிசர்ச் தான் போகுது. தங்கமகன் ஓபிஎஸ் ஐடி இருந்தவையாச்சும் பரவாயில்ல, ஆக்டிவா இருந்தாங்க சோசியல் மீடியா. ஆனா பாருங்களேன், சோசியல் மீடியாவை பொறுத்தவரை ஓபிஎஸ் குரூப் கூட 4 ஐடி இருக்கு. அறிவிக்கப்படாத சில யூடியூப் சேனல்ஸ்க்கு கூட இருக்கு. ஆமா, சமூக ஊடகங்கள்ல விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஓனர் யாருன்னு தேடி போனோம்னா அவர் வந்து சின்ன சித்தப்பா ஊரையே கலாய்ப்பாங்க, ஆனா தேனியின் தோனியை பத்தி பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு டீம் இருக்கும். சரி, அது தனி, அது ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு நாம வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், நம்மளுக்கு பக்கத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நெட்பேக்கோட இருப்பாங்க, அவைலபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட நாமளும் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக தானே இருந்தா, அங்க செக்ரட்டரி ஆபீஸ்ல இருந்து செக்ரட்டரியேட் ஆபீஸ்ல இருந்தோ மித்த அதிகாரிகள் மூலமாகவோ ஐயா இப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்க அப்படின்னு ஒரு தகவலாச்சும் போன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லங்க. அவர் பாவம் எப்பேற்பட்ட மனுஷன், அவர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறவர். அப்படி கூட அன்னைக்கு டிவியை பார்த்து இருந்திருக்க முடியாது போல் இருக்கு. ஏன்னா ஜூன் 3 4 கலைஞர் புகழ் எல்லா பக்கமும் பேசுவூர்லாம் இருந்திருக்கும். இதை வேற நம்ம பார்க்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் தவிர்த்திருப்பார் போல். அவங்க சேனல்ல இந்த நியூஸும் வந்திருக்காரு. என்ன நியூஸ் இதெல்லாம் வரல அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல். சார், நம்ம கூட்டணி அட பாவிகளா
பஞ்சர் ஆக்கிட்டீங்களேடான்னு. அப்புறம் 6ஆம் தேதி காலையில அவர் அறிக்கையை படிச்சுட்டு ஆமா இதுதான் அதுல என்ன எழுதுறாரு, என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, தமிழ்நாட்டின் நம்ம நிலைப்பாடை பத்தி ஊரே சிரிக்குது. பாஜக அல்லாத எல்லாரையும் கூட்டணிக்கு அழைக்கிறேன்னு சொன்ன நிலைப்பாட்டில் வருது. அந்த தொண்டையில சொன்ன எச்சி உள்ள போய் இறங்கல. SDPI மாநாட்டில் நம்ம நிலைப்பாடை வெளிப்படையா சொன்னோம், பாஜகவோடு ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு. அந்த எச்சி உள்ள போய் இறங்கி முடியல. அதுக்குள்ள போய் கையை கட்டிக்கிட்டு அமித்ஷா பக்கத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வந்து உட்கார்ந்துருந்தோம். நம்ம நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லலாமா சித்தப்பா? ஊரே சிரிக்குமே சித்தப்பா. உடனே என்ன சொல்லுவாங்க, திமுக கூட்டணி வைக்கலையா? சரி, திமுக கூட்டணி வைத்தது, கூட்டணி வைத்து என்ன பண்ணாங்க, பழைய சென்சஸின் அடிப்படையிலே தொடரும் சொல்லிட்டு தள்ளி வச்சாங்க. 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. அருண்ஜேட்லிக்கு அழுத்தம் கொடுத்து அன்றைக்கு அருண்ஜேட்லி பேர்ல தான் அது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதா 25 வருஷம் தள்ளி வச்சாங்க திமுக கூட்டணியில. உங்களால இன்னமும் இது கூட்டணி ஆட்சி நடத்துமா நடத்த மாட்டோமான்றதையே உங்க கூட்டணியை வச்சு சொல்ல முடியல. கூட்டணி இருக்கா இல்லையான்றதையே சொல்ல முடியல. NDA தலைமையில் தான் ஆட்சின்னு அமித்ஷா சொல்றாரு. நம்ம இருக்கிற பவுசுக்கு நம்ம தலைமையில தான் ஆட்சின்னு நம்மளால சத்தமா வாயை திறந்து கூட அமித்ஷா அப்படி சொல்லலன்னு அப்படி சவுண்டு கூட கொடுக்க முடியல நம்மளால. ஏன் அமித்ஷா சொல்றாருன்னா, இப்ப நம்ம ஒரு நகையை போய் அடமானம் வைக்கிறோம், அடமானம் வைக்கிற வரைக்கும் தான் அந்த நகை நமக்கு சொந்தம். வச்சிட்டோம்னா அந்த நகையின் மீதான முடிவை எடுக்க வேண்டியவர் சேட்டு தான். அப்ப சேட்டு வழக்கம் போல வர்றாரு, அறிவிக்கிறாரு, திருப்பி கவரிங் நகையை கையில கொடுத்துட்டு நாங்க தான் கூட்டணி ஆட்சி, நீங்க சும்மா டம்மி பாவா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மதிப்பு இந்த சமூகத்துல. அடுத்த வரி என்ன சொல்றாரு? அடுத்து, கூட்டணி அறிவிக்கும் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றன. சரி, திமுக கூட்டணியில திமுகவை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்கள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, மதிமுக கட்சி, சரி மதிமுக விட்டுருங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டா இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது வந்து இன்னும் எல்லா கட்சிகளும் வந்து இப்படியான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அரசனுடைய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி போராட்டங்களை, கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அந்த கூட்டணியுடைய நோக்கத்திற்காக அவர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் போவேனா, 12 மணி நேரம் வேலை ஒண்ணு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க அதுவே போராட்டம் பண்ணுச்சு. ஆமா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, அவங்க அடிமை சாசனம் எல்லாம் எழுதல, அவங்க உரல வசதிட்டாங்க, அவங்க கேள்வி என்னன்றதை வெளிப்படையா கேட்டுட்டாங்க, உடனடியா தீர்வையும் வாங்கிட்டாங்க. அதுதான் அந்த கூட்டணிக்கு உண்டான மதிப்பு, மரியாதைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனாலதான் நீங்க வந்து கூட 2 சீட்டு தர்றேன்னு சொன்னாலும் நாங்க வந்து இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், ஆட்சியில பங்கு தருவோம், அவியல்ல உங்களுக்கு கூட்டு பொரியல் எக்ஸ்ட்ரா வைப்போம், இதெல்லாம் சொன்னா கூட தள்ளி நில்லுங்க சங்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் வந்து ரொம்ப ஹெர்ட் ஆயிருக்கிறாரு. ஏன் கூட்டணியை பத்திலாம் இதுல இருக்கிற எழுதுறாரு அப்படின்னா, நம்மள்கிட்ட யாரு இருக்கா, நாதியத்து போனவா நாங்க. அப்படி இருந்தப்ப கூட இந்த தேமுதிகவையே நீங்க முதுகுல அது பாருங்க, அந்தம்மா பாருங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுக்குறேன்னு சொன்னதுக்கு பிறகும் நான் மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுடைய பவுஸ் என்னன்றது இதன் மூலமா தெரிய வருது. ஆமா, இதுல நம்ம முதலமைச்சருக்கு கண்டனம். ஆமா, இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார். 4ஆம் தேதி அறிவிப்பு வந்துச்சா வரலையா, இல்ல புலி வரலையா இல்லையா, புலி வர்ற வரைக்கும் தான் புலி வருதுன்னு சொல்ல முடியும். வந்ததுக்கு அப்புறம் புலியை விரட்டுன்னு சொல்லணும். ஆமா, நம்மள முதல் ஆளா வருவோம்னா 4ஆம் தேதி வந்த அறிக்கைக்கு 6ஆம் தேதி சாப்பிட்டு சாவகாசமா ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு பேரு நம்ம முதல் ஆளா வர்றது இல்ல. இப்ப 6ஆம் தேதி இந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு பேரு புலி வருது இல்ல, புலி வந்துருச்சு. அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, உடனடியாக அதுக்கான பதில் என்ன வந்துச்சு உங்கள்ட்ட இருந்து? இது எதன் அடிப்படையில் கொடுத்தது? கூட்டணியில் இருந்து கொண்டே நான் கேள்வி எழுப்புகிறேன், மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தெளிவான முறையில் சரியாக எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவத்தை குறையாமல் எங்களுக்கு நீங்க இந்த ஜனத்தொகையை எடுத்து, மக்கள் தொகையை எடுத்து, டீலிமிட்டேஷன்ங்கிற சிக்கல்களில் இருக்கக்கூடிய பயத்தை எங்களுக்கு போக்கிட்டு அறிவிப்பு கொடுங்க, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படின்னாச்சும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல. நானே உத்தரவாதப்படுத்தி விட்டேன், நேரடியாக அமித்ஷாவிடம் போன் போட்டு பேசினேன். நெட் பேக் தேவைப்படாதுதான், நார்மல் கால் பண்ணலாம், அவர் பேசுவார். அது எடப்பாடி சொன்னாலும் அது அவங்க காதுல கேட்காது. ஏன் இப்ப இப்படி பேசினாதான் கேட்கும், அங்க அடியில இருந்து பேசினா கேட்குமா? என்ன ஏதோ சவுண்டு கேக்குது, புரட்ட சவுண்டா அப்படின்னு பார்த்தா, ஏய் நீ என்னப்பா கீழே என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஐயா பழக்கமா சொன்னா. இப்ப நம்ம வந்து கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோமா, கேட்க வேண்டிய டைரக்ஷன்ல நின்று கேட்டோமா, இப்படின்னு பல சிக்கல்களோட தொடர்பு. எது அதாவது கண்ணை பார்த்து பேசுறது அப்படின்றது வந்து ஒரு கலை, நாகரீகங்க.
கலையில நாகரிகம் அது. எப்பா அது பேசிக்ப்பா, அந்த பேசிக்கே இல்ல அதிமுகன்றது வந்து அது ஊருக்கே தெரியும். என்ன எங்க பார்வையில 2 முட்டி தானே தெரியும், 2 மொழி தெரியுது. இங்க இருந்து அங்க வேற பார்க்கணும், டெல்லி வேற கொஞ்சம் உயரமா இருக்கு, ஆமா அப்படிலாம் கூட யோசிப்பீங்க போல் இருக்கு. எனிவே உயரம் அவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க பார்வை அங்கதான், கீழே தான். நாங்க இறங்கி போய்க்கிறோம். ஆமா நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறணும். அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. வேற என்ன எழுதுறாரு? புலி வருது, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வருஷமும் கூப்பு தான். திரு ஸ்டாலின் அவர்களே, கோல் போஸ்டை மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப போவது இல்லை. அவங்களாச்சும் கோல் போஸ்ட் வைக்கிறாங்க தலைவா. சேம் சைடு கோல் போட்டீங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு? நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறோமே. இப்ப இவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனை என்ன பிரச்சனை? டீலிமிட்டேஷன் என்ன பிரச்சனை? மனசார வெளிப்படையா உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை சொல்ல அறிஞர்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? சித்தப்பா நீங்க எதிர்கட்சி தலைவர் சித்தப்பா, நீங்க சொல்லலாம் சித்தப்பா. 40 சீட்டுனா 40 சீட்டு அப்படியே நான் உங்களுக்கு வச்சுட்டேன், அதனால குறையல, நான் தான் முதல் ஆளா வந்தேன் பாத்துங்கன்னு இப்படி வரக்கூடாது. தெளிவா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் எவ்வளவு? நமக்கு இருக்கிறது நம்பர் 40, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்ப இருக்கிறது 80. இப்ப உங்க எண்ணிக்கை குறையாதுங்க, நீங்க 40லயே இருப்பீங்க. நான் ஊபியை மட்டும் 80 120 மாத்திக்கிறேன். உங்களுக்கும் வேணா நான் வந்து 42 தர்றேன், 44 தர்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து 40ஐ 42 வாங்கி கொடுத்தார் அப்படின்னு வட சொல்லக்கூடாது. பீகார்காரங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துக்காரங்களுக்கு 80ல இருந்து 120 ஆயிருக்கு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மடங்கு, பாதி மடங்கு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 120 ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 40 எவ்வளவா வரணும்? இன்னொரு 20 சேர்ந்து வரணும், 60 வரணும். அதை குறித்து கேள்வி எழுப்புறதுனா உண்மையான அரசியல், உண்மையிலேயே போராடுறது, மக்களுக்காக பேசுறது. 42 கொடுத்தாங்க, அந்த 2 நான் தான் வாங்கி கொடுத்தேன். இந்த ஒன்னத்துக்கும் இல்லாம 10.5ன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு கடைசி நேரத்தில் ஊழ வேலை பார்த்த மாதிரி இந்த ஊழ வேலையை இங்க பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதை முட்டு கொடுக்கறதுக்கு சில மூத்த பத்திரிகையாளர்கள் வருவாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சமூகத்துக்கு இருக்குல்ல. அதனாலதான் முன்கூட்டியே எடப்பாடி பழனிசாமி என்ன அது இது டிமாண்டா சொல்லுங்கன்னு முதலமைச்சர் கேட்கிறாரு. எடப்பாடி வந்து எப்படிப்பட்ட கேட்டகிரினா, செத்த பிள்ளைக்கு பால் பாட்டில் வாங்கிட்டு வருவாரு. நான் தான் பிள்ளைக்கு பால் பாட்டில் வாங்கிட்டேன்ல, செத்தா என்ன உயிரோடு இருந்தா என்ன, பால் பாட்டில் இருக்குல்லப்பா, புரியுது அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு குரூப் வரும், நல்ல வாடையோட வரும். அந்த மாதிரி வரக்கூடாது இல்ல? ஆமா. இப்ப கடைசி வரையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள், அதெல்லாம் அறிஞர்கள் கேட்கணுமா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாம எதிர்கட்சி தலைவர். இந்த நேரத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனை இருக்கக்கூடிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருப்பீங்கல்ல, முழுசா பாஜகவா மாற முடியாது, நாங்க ரெட்டலை தான், வேற வழி இல்லை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்தங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், இது நம்ம அதிகாரத்திற்கு உண்டான பிரச்சனை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, நாளைக்கு திமுக ஆட்சியில் இல்லாம அதிமுக ஆட்சியில் இருந்தா கூட நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட மேல இருக்கக்கூடியவர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 40 சீட்டை கணக்கிலேயே எடுக்காமையே பல விஷயத்தை அங்க செஞ்சிட முடியும். பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 40 சீட் 50 சீட்டை ஏற்றி கொடுத்தாச்சு. ஆனுமே அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அவங்க நினைப்பாங்க நாளைக்கு காலையில் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பீகார் சிறையில் அடைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்க 40 பேர் இருக்கிறோம் எம்பின்னு நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. மிதுன் அவர்கள் மீது இந்த பிரச்சனை இருக்கிறது, வேலுமணி அவர்கள் மீது இந்த பிரச்சனை இருக்கிறது, காலையில் தூக்கி உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொன்னதுதான். அதிமுக என்கிற கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் மிகப்பெரிய தேச துரோகமாக இருக்கிறது, அந்த கட்சியவே கலைக்கிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்கன்னா எடுத்ததுதான். என்ன உண்மைதான் இல்லைங்க, அப்படி ஒரு முடிவு எடுத்தா ரத்தத்துக்கு கொந்தளிப்பு வரணுமா வராதா? எல்லா முடிவுகளும் நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இல்ல உருவாக்குனவங்க தான் அதை தடை செய்ய. அது சார் தான். இப்ப இது எல்லாமே ரைட்ஸா வச்சு பாருங்க. சிஏஏவா இருக்கட்டும், என்ஆர்சி மாதிரியான பிரச்சனைகளா இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய நீட் மாதிரியான சிக்கல்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனுக்கு வைங்க, பெரும்பான்மை வாக்கு இருக்கான்னு பாருங்கன்னு நம்ம இப்ப அழுத்தம் கொடுக்குறோம்ல. 40 சீட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு இப்படி ஒரு கோரிக்கை வச்சா கூட வைக்கிறேன்னு அவன் ஈஸியா சொல்லிடுவான். ஏன்னா உங்க 40 சீட்டு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்காது. பீகாரும் உத்தரப்பிரதேசத்துல அவன் போடுற ஓட்டே போதும்னு நினைச்சுக்கிட்டு நீட்டு ஓகே அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஊர்ல இருக்கிற ராராக்களுக்கு புரியும் வகையில சொல்லுவோமே, இப்ப நம்ம குடும்பத்துக்கும் பக்கத்து குடும்பத்துக்கும் வயல்ல வாக்கியா தகராறு சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மாமாவையோ சித்தப்பாவையோ அனுப்பி விடுறோம்.
சித்தப்பா போய் வாக்கியாத்தார சுமூகமா பேசி உனக்கு 4 நாள் எனக்கு 4 நாள்னு பிரிச்சுட்டு வந்தாருன்னா பரவாயில்ல. அவர் 7.5 மூக்கனா இருந்தாருன்னா, அவர் 7.5 மூக்கனா இருந்துட்டு அவர் ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கி பாக்கெட்ல சொருவிக்கிட்டு வாக்கியால நீயே வச்சுக்க, எங்களுக்கு நான் குடும்பத்துக்கு வந்து வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு மட்டும் அனுப்பி விட்டுருன்னு வந்து என்ன சொல்லுவாங்க, எப்பா அவன் தான் நம்மளுக்கு சோறு போடுறேன்ட்டான், பிறகு எதுக்குப்பா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து அதை சம்பாதிச்சு வாக்கியா வெட்டி இது பண்ணிக்கிட்டு பேசாம விடுப்பா, அவ போடுறது தின்னுட்டு போப்பான்னு நம்ம ஒரு வாரமா இந்தியால இருந்துக்கிறோம், அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கப்பா. ஆமா, அவன் மானங்கெட்ட வயலா இருப்பான். இந்த மானங்கெட்டத்தனத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்யக்கூடாது. அப்படி அவர் செய்யறாருன்னா குறைந்தபட்சம் இந்த நேரத்திலாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே அணியில திரண்டு நிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கு. அது நிக்குது. ஆமா, இது தமிழ்நாடு நிக்குது. ரத்தத்தின் ரத்தங்களும் இந்த பக்கம் வந்து நிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை அதிமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை சிதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல அதிமுகவை காப்பாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பும் வசதியும் தேவையும் கூட ரத்தத்தின் ரத்தங்களுக்கு தான் இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பக்கமா வந்து நின்று இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மோசமான செயல்முறைக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கிறாரு. அவர் கரத்தை வலுப்படுத்துறதும் ஒண்ணுதான், நம்மளுக்கு நம்ம தலையில மண்ணெல்லி போடுறதும் ஒண்ணுதான்னு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை உரையாடுவது, அவர்களோடு பயணிப்பதுதான் சரியான முடிவா இருக்கும். ரத்தத்தின் ரத்தங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, உங்க கட்சியின் தலைவர் சுய சிந்தனையோடு இருக்கிறாரான்ற சந்தேகம் வருது. ஏன்னா கூட்டணியையும் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, அமித்ஷா சொல்றாரு. சரி விட்டு தள்ளுங்க, அது சேட்டு கடையில் அடமான வச்ச ரசீதா போச்சு, ரசீதை தொலைச்சிட்டு சேட்டுக்கிட்ட தன்னையே அடமான வச்சுட்டாருன்னு விட்டுறலாம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு கூட சிஎம் ஸ்டாலின் வந்து உன் பேரை சொல்லி சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டாதான் நாங்க அறிக்கை கொடுப்போம் அப்படின்னா இது என்ன லாஜிக்கு? அப்போ உங்க தலைவர் அறிக்கை கொடுக்கறதுக்கு முதலமைச்சரோ திமுக தலைவரோ அல்லது மற்ற கட்சியை சேர்ந்தவங்களோ மிஸ்டர் பழனிசாமி சார் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டா தான் பதில் சொல்லுவாரா? இப்ப முதல் ஆளா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, நீட்டுக்கு முதல் ஆளா நீங்க இப்ப கேட்கலாம்ல. முதல் ஆளா ஒப்புதல் கொடுத்தார். முதல் ஆளா இப்ப நீங்க கேட்கலாம்ல. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த 2152 கோடி கல்விக்கு கொடுக்கல. முதல் ஆளா நீங்க கேட்கணும்ல, முதல் ஆளா கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல. நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெருமையா அப்ப வந்து நின்றுகிட்டு கேட்டு இந்த ஓட்டு போடுங்க, நான் கூட்டணிக்கு போனேன், 2152 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துட்டேங்க. அமைச்சர் அன்பில் மகேஷால முடியல, டெப்டி சிஎம் வந்து போய் பார்த்துட்டு வந்தாரு, துணை முதலமைச்சர் உதயநிதி எல்லாம் பார்த்தாரு, அவர் போய் கொடுக்கல. ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவையே வழிநடத்துறேன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் போய் வாங்காத ஒன்றை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்தைக்காவது பேசியிருப்பாரு இன்றைக்கு அப்படி தோசை ஊத்தி அடிச்சாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு பாருங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஜி.கே. வாசனுடைய கருத்தை வலுப்படுத்தணும். என்னுடைய கருத்து சும்மா ஒரு ஃப்ளோல வந்துச்சு, அதனால சொல்ல. ஜி.கே. வாசன் அவர் தர கூட்டணியில் இருக்காரு. ஜி.கே. வாசன் கருத்தை வலுப்படுத்துங்க, என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்தை வலுப்படுத்து. எதுக்கு அவர் பேர்லாம் வருது? எல்லாம் உள்ள வர எலான் மஸ்க் கருத்தை வலுப்படுத்துங்க. எதுக்கு அவர் வருவார், எல்லாரும் கருத்தையும் வலுப்படுத்துங்களேன்டா. நீங்க ஏதாவது செஞ்சுட்டு கருத்தை வலுப்படுத்துன்னு கேட்டா பரவாயில்ல. நீங்க எதுவுமே செய்யாம ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கொண்டு வந்து எனக்கு வையின்னு பேசுறதுக்கு நீங்க என்ன விஜயா? நீங்க உண்மையிலேயே விஜய் குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் மாதிரியாவது அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா விஜய் மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே சித்தப்பா. பரிதாப நிலைமையில அதிமுகவை கொண்டு போய் தள்ளாதீங்க. இந்த பம்மாத்து வேலைகளை உடனடியாக நிறுத்திவிட்டு மக்களுடைய இந்த பிரதான பிரச்சனையை நாம அனுபவிக்க போற தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரதானமான அதிகார பிரச்சனையை கன்சிடர் பண்ணுங்க, பேசுங்க, மலினப்படுத்தாதீங்க. அதுக்கெல்லாம் கொள்கை வேணும். காக்கெல்லாம் எங்க விற்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? அமித்ஷா தருவார், வாங்கி சாப்பிடுங்க. நன்றி.